தேங்க்ஸ் டு பிரசன்ட் மீடியா. என் பேர் குரு கார்த்திகேயன், பிளட் அண்ட் பிளாக்கோட டேரக்டர். இது என்னோடய ஃபஸ்ட்டு மூவி. தமிழில் ஃபஸ்ட் டைம் ஸ்லாஷர் கண்டென்ட் ட்ரை பண்ணலான்னு ஒன்று பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது ஆடியன்ஸ்க்கு நல்ல ஒரு ரீச் கிடைக்கும். நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இது வந்து ஒரு கேட் ஓப்பனிங் மூவியாக இருக்கும். தேங்க்ஸ் சார். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி வந்ததுக்கு, எங்களோட அழைப்பை ஏற்றி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாமல் எங்களை சப்போர்ட் பண்ண வந்த எல்லா ப்ரெஸ், அதுவும் இல்லாமல் எல்லா மெம்பர்ஸுக்கும் வந்து ரொம்ப என்னோட ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். பிளட் அண்ட் பேக்கில் நான் வந்து ஒரு ஆன்டகானிஸ்டாக வில்லனாக பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட டெபியூ ஃபிலிம்மு. இதை ஜான்சன் ரிச்சர்ட்ன்ற கேரக்டர் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த மூவி ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நாங்கள் எல்லாருமே வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஸ்கூலிங்கு, எங்களோட காலேஜஸ்ஸு, இது எல்லாமே நாங்கள் வந்து ஒட்டுக்காக படித்து விஸ்காம் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து எல்லோரும் நாங்கள் சேர்ந்து வந்து ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது ஒரு 8 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். ஜூனியர்ஸு, சீனியர்ஸு எல்லாருமே ஒரு டீமாக யுனைட் ஆகி ஒரு டைம் கூடி வந்துச்சு எங்களுக்கு. அப்போ தான் எங்களுக்கு வந்து பிளட் அண்ட் பிளாக்னு ஒரு ஸ்கிரிப்ட் மாட்டுச்சு. தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஸ்லாஷர் கண்டென்ட்டாக இந்த மூவி இருக்கும் சார். அது வந்து டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டான மூவி. அதுவும் இல்லாமல் அந்த மூவியோட டெக்ஸ்டரே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு 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 ஹாரர் நரேட்டிவில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரியாக வந்து தமிழ் சினிமாவில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இதில் வேலை செஞ்ச நிறைய டெக்னீஷியன்ஸ் ஆக்சுவலி, அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், இல்லை நானாக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நியூ கம்மர்ஸ். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ நாங்கள் இந்த மூவி பண்ணும்போதே வந்துட்டு எந்த ஒரு பின்னாடி பெரிய பேக்ரவுண்ட் சப்போர்ட்லாம் கிடையாது. சினிமா போய் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோ, இல்லாட்டி அந்த எப்படி சொல்கிறது, ஒரு டேரக்டர் கீழே வேலையை பார்த்துட்டோ, இல்லை ஆடிஷன் நிறைய அட்டன் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி கூட பண்ணலாம். ஆனால் யாருக்கும் அந்த ஸ்கோப் கிடையாது. ஒரே ஒரு நம்பிக்கை என்னென்னா, எங்களால் இந்த படம் பண்ணிட முடியும், இந்த ரிஸ்க்கை எடுத்து பார்த்துடலாமே அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பிக்கை தான். ஸோ அந்த ரிஸ்க் எடுத்தோம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு சார், ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதை நீங்கள் ப்ரெஸ்ஸான நீங்கள் தான் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ரொம்ப குறுகிய காலத்தில், ரொம்ப கன்ஸ்ட்ரைன்ட்டான பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அவுட்கம்மாக இந்த மூவி வந்திருக்குன்னு நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். அதனால வந்து ரொம்ப நன்றி சார், வந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் இங்கே வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. என் பேர் ஹரிதாஸ். நான் வந்து படத்தோட மியூசிக் டைரக்டர். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, கண்டிப்பாக பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரு விஷுவலாகவும் சரி, ஆடியோ வைஸும் சரி, கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்னு நம்புகிறோம். ஸோ நாங்கள் அதுக்கு முன்னாடி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கான அவுட் சூப்பராக வந்திருக்கு. அது நீங்கள் தான் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லணும். இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. இதுக்கு முன்னாடி எந்த மூவி நான் பண்ணதில்லை. என்னை நம்பி இவ்வளோ பெரிய சான்ஸ் கொடுத்த டேரக்டர் என்னோடய ஜோனில் விட்டார். உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணு, அதுக்கப்புறம் என்ன சேஞ்ச் பண்ணுவோம் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஜோன் விட்டதே அது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. என்னால் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமோ, எக்ஸ்பெரிமெண்டலாக எவ்வளோ என்னால் பண்ண முடியுமோ நான் பண்ணியிருக்கேன். ஸோ அவுட் சூப்பராக வந்திருக்கு. எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல உட்காரோன்னா அதுக்கு பின்னாடி நாங்கள் நிறையா கஷ்டப்பட்டுருக்கோம். அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அப்போ தான் எங்களால் இன்னும் மேலே வளர முடியும். ஸோ இங்கே வந்து எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்ஸ். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் சஞ்சய். பிளட் அண்ட் பிளாக்ல வந்து ஒரு நல்ல ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் கார்த்திகேயனுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் எப்படி சொல்லணுன்னா, உங்களுக்கு நிறையா எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். டிசம்பர் 6 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லோரும் பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ தான் சார். தமிழ் தான் சார். படம் தமிழா இங்கிலீஷா சார்? தமிழ், இங்கிலீஷ், உருது 3 லாங்குவேஜ். ஆமாம் சார். ஆமாம் ஆமாம். எல்லாம் தமிழ். ஆக்சுவலி ட்ரைலர்ல ஒரு இடத்துல கூட தமிழ் வார்த்தையும் வரல. சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க டைட்டில் வச்சிருந்தா டைட்டில் ஓகே. ஒரு இடத்துல கூட தமிழ் வரல. இப்போ வந்து தமிழ் தான் எல்லாருமே கேட்டுருக்காங்க. இதுலயுமே தமிழ் எடுக்கிறதே கிடையாது. ஸ்டார்டிங்ல வரும், நீங்களும் அந்த தப்பு பண்ணுறீங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து வில்லன் வந்து ரஷ்யன்காரர். ஸோ அவருக்கு வில்லன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் படமே இருக்கும். ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும்போது அவருக்கு தமிழ் தெரியாது ஆக்சுவலாக. அதனால் படம் ஃபுல்லாக இங்கிலீஷ் மாதிரி. படத்தில் வந்து ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க, அவங்க பயப்படுற மாதிரி சீன்லாம் காட்டுறீங்க. அட்லீஸ்ட் அவங்க கூட ஒரு வார்த்தை கூட தமிழ் மட்டும் பேசலாம். இருக்குது, தமிழ் இருக்குது. இல்லையே, ட்ரெய்லரில் இருக்காது, படத்தில் தமிழ் இருக்கு. ஏன்னா படத்தில் ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும்
நம்ம ட்ரைலரையோ ரிவ்யூ பார்த்தா உள்ளே வரப்போகுது. கண்டிப்பாக ஏன்னா சின்ன படம் பெரிய படம்னா அவங்களோட ப்ரொமோஷன் தனியா வந்து கண்டிப்பாக. ஸோ இது மாதிரி இருக்கும்போது எடுத்தோடனே நம்ம தமிழ்ல இல்லவே ஒரு தமிழ் படமே கிடையாது. அதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கேட்டு தமிழ் படமா இங்கிலீஷ் படமா. ஸோ இது பார்க்கும்போது தமிழ் ஆடியன்ஸ்க்கு என்ன தெரியும்னா, ஓ இது தமிழ் ஜானரே கிடையாது அப்படின்னு தோணும். ஆக்சுவலி எங்களோட ஐடியாலஜி அதுதான். உள்ளே வந்து ஒரு ஹாலிவுட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும். ஒரு அந்த புது ஜானராக தான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி அந்த படத்தை. எக்ஸ்பீரியன்ஸாகவும் சில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக புதுசாக இருக்கணும் அவங்களுக்கு. எந்த இடத்துலையும் வந்து இது சொல்கிறேன், எந்த இடத்துலையும் அவங்களுக்கு போர் அடிச்சிருக்கக்கூடாது. நரேட்டிவாக வந்து வில்லன் வந்து ரஷ்யனால அந்த நரேட்டிவாக வந்து நம்ம இங்கிலீஷில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் போயிருக்கு. மோஸ்ட்லி தமிழில் தான் இருக்குது, எல்லா டைலாக் தமிழில் தான் இருக்குது. இல்லை அவரு இங்கிலீஷ் பேசுவார், தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து சப்டைட்டில் கொடுப்பீங்க. சப்டைட்டில்ஸ் வரும். சென்சார் என்ன சொன்னாங்க, படம் ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. நிறைய கட்சி இருந்திருக்கு. நாங்கள் சென்சார் போகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக வந்து 20 மினிட்ஸ் பக்கம் ட்ரிம் பண்ணிட்டோம் நாங்கள். இது நம்ம கோலிவுட்க்கு இது இந்த ஸ்லாஷர் ஆகாதுங்க. ஹைப்பர் வைலன்ஸ் படம், ஃபுல் அண்ட் ஃபுல் வைலன்ஸாக இருக்கனால சில சீன்ஸ் நாங்கள் வாண்டடாகவே கட் பண்ணிட்டோம். ஸோ சென்சார் வந்து தேவையான எந்தெந்த இடத்துல வைலன்ஸ் இருக்கோ அந்த இடத்துல மட்டும். என்ன சரி ஏசர்டிஃபிகேட் வந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலியோட வர சொல்லுவோம். ஓகே 18+னாவே நமக்கு வந்து ஆடியன்ஸ் ஓகே ஸோ எப்படி இந்த நேரத்துக்கு கேட்ச் பண்ணுறது சார்? ஆக்சுவலி வந்து நமக்கு உள்ள வல்கர் கண்டென்ட், ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் அந்த மாதிரி எந்த வைலன்ஸ் மட்டும் இருக்குது. ப்ரிஃபர் பண்ணுறதே வந்து சரி ரஜினி படத்துலையும் சரி ஸ்மோக்கிங் இருக்கும், ட்ரிங்க்ஸிங் இருக்கும். ஸோ அதெல்லாம் கிடையாது. அதான் சார், நான் ஆக்சுவலாக வந்து எனக்கு என்னன்னா பெரிய இது ஒன்றும் டைம் கேளுங்க. ஒன்றும் இல்லை சார், இப்போ வந்து ஸ்மோக்கிங் இல்லை, ட்ரிங்க்ஸிங் கிடையாது. ஆனால் வந்து விஜய் படத்துலையும் சரி, ரஜினி சார் படத்துலையும் சரி, அஜித் சார் படத்துலையும் சரி ஸ்மோக்கிங் இருக்கும், ட்ரிங்கிங் இருக்கும். ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க. ஸோ நீங்கள் 18+ போது நீங்கள் வந்து சொல்றீங்க எனக்கு அதெல்லாம் கிடையாதுன்னு. நான் என்ன கேட்குறேன்னா, வெறும் பிளட்டாக தான் இருக்கு, ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள கூப்பிட்டு. ஆக்சுவலாக அது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்கமிங் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் வந்து ஒரு புது கேட்வே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் தான். ஆக்சுவலி நான் ஓப்பனாக சொல்ல போனால் நமக்கு பட்ஜெட் அந்த அளவுக்கு இல்லைங்க. நம்ம கமர்ஷியலாக பண்ணுற அளவுக்கு பட்ஜெட் இல்லை. இருக்க பட்ஜெட் வச்சு அதுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அப்படிங்கிற ஒரு இதில் அந்த கன்ஸ்டன்சியில் தான் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ அப்படி பார்க்கல நம்மளுக்கு ஸ்டண்ட்டாகவும் வந்து நம்மளுக்கு பெரிய லெவல் இல்லை. அதனால் ஸோ வைலன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது. மோஸ்ட்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுற படம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் டவுட் தான். நான் சொல்கிறேன், கொஞ்சம் டவுட் தான். எனக்கு டார்கெட் ஆடியன்ஸே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்கமிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் இந்த மாதிரியும் பண்ணி சினிமாக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஏன்னா காலேஜ் ஆடியன்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே காலேஜ் ஆடியன்ஸ் எல்லாருமே, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தேட்டருக்கு வராங்களா, படம் பார்க்க தான் வராங்களா? ஷுவராக வருவாங்க நம்பிக்கை. படம் பார்க்க தான் வராங்களான்னு கேட்குறேன். ஏன்னா அவங்க டார்கெட் இருந்தால் படம். சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே படம் பார்க்க மட்டும்தான் வராங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. கற்றுக்கலாம் சார், நிறைய கற்றுக்கலாம் இந்த படத்தில். நான் என்ன கேட்குறேன் புரியுது, சொல்றீங்க, வெரி குட். அப்புறம் வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஓகே தேட்டர் கிடைக்கிறது கிடையாது. சரி, இப்போ வந்து ஒரு ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட் இருந்தால் கூட தேட்டர் கிடைக்கிறது கிடையாது. ஆமாங்க. உங்களுக்கு எத்தனை தேட்டர் கிடைச்சிருக்கு? எப்படி? ஏன்னா இப்போ இருக்கிற ஹாட் ஸ்ட்ரீட் இது உங்களுக்கு புரியுது. எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? இறங்கிட்டோம் இல்லை பிரதர், எனக்கு எல்லாம் புரியுது. ஓகே, இறங்கிட்டோம். நீ அதான் இப்போ எதனா ஒரு 100 தேட்டர் 50 தேட்டர் நீங்கள் சொல்லணும்ல. கண்டிப்பாக கவுண்ட் ஆகுது இருக்கும்ல. 20 தேட்டர், 22 25. ப்ரோ அது எத்தனை நாள் ஷூட் பண்ணீங்க? ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் படம்? ஆக்சுவலி நான் எவ்வளோ நாள் பண்ணேன், எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணேன், எப்படி பண்ணேங்கிறது வந்து நான் ஆஃப்டர் ரிலீஸ் சொல்கிறேன். சில பிஸ்னஸ் அதனால இந்த எவ்வளோ நாளுங்கிறது குறிப்பாக நான் ஆஃப்டர் ரிலீஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே சொல்லுவேன். ஓகே எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே தேங்க்யூ. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நாங்கள் ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்குமே எங்கள் தாட்டே சினிமாக்குள்ளே வரணும், எப்படியாவது வந்துடணும். எனக்கு ஆக்சுவலி யாருக்குமே சினிமா பேக்ரவுண்ட் இங்கே இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டோம். ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், காஸ்டியூம் டிசைனர் ஆகட்டும், ப்ரொடியூசர், நான், ஆக்டர்ஸு எல்லாருமே வந்து ஒரே ஸ்கூலில் வந்து நாங்கள் சின்ன வயசில் இருந்தால் ட்ரீம் சினிமாக்குள்ளே வரணும். என்ன பெருசாக ப்ரொடியூசர் கூப்பிட்டு வச்சு படம் பண்ணி அந்த அளவுக்கு போனால் இன்னும் டைம் எடுக்கும். நம்மளுக்குள்ளே என்ன பண்ணலாம், எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக காசு போட்டு ஒரு படம் கொடுத்துருக்கோம். ஓகே, டிசம்பர் 5 ரிலீஸ் ஆகுது. ஓகே உலக அளவில் ரிலீஸ் ஆகுது. அதான் வைபிள் இருக்கு.
சரிங்களா? ஓகே யாரா இருந்தாலும் அந்த ம். படத்துக்கு தான் போவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா டிக்கெட்டே அவங்க தான் வந்து ஃபில் ஆயிடுச்சு, ஆ. ஃபில் ஆயிடுச்சு வச்சுக்கங்க. ஓகே இந்த நேரத்துல நீங்க இது மாதிரி நான் ஏன் சொல்றேன் ம். சின்ன படம்னா உங்களுக்கு ம். உண்மையாலுமே டிக்கெட் தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப நீங்க ஓகே நினைக்கிறீங்க 20 தேட்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவோம் ம் சரிங்களா? ஒரு நாள் 2 நாள்ல அதை ஓகே அப்படியே தூக்கிடுறாங்க. ஆ சோ அதை எப்படி நீங்க ஹோல்ட் பண்ண போறீங்க? ஏன்னா படம் ஆடியன்ஸ் நீங்க கூப்பிட்டு வந்துருங்க சார். ஓகே ஒன் டே ஓகே ஆடியன்ஸ் ம் நீங்க ம் கூப்பிட்டு வந்துருங்க, ஓகே செகண்ட் டே ஆடியன்ஸ் கூப்பிட்டு ம் வந்துருங்க, தேர்ட் டே ஆடியன்ஸ்லாம் இருக்காங்க தெரியுங்களா? யா சரி படத்தை ரிவ்யூ கேட்டு உள்ள வரவங்க நிறைய பேர் இருக்காங்க யா தெரியுங்களா? சோ வந்து புஷ்பா வைப் இருக்கும்போது உங்களோட வைப் எப்படி எவ்வளவு ஒர்க் ஆகுது? நான் தான் சொல்றேன் படமே டிஃப்ரெண்ட் வைப்பாக இருக்கும். படம் உண்மையாலுமே டிஃப்ரெண்ட் வைப்பாக இருக்கும். புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அவங்களுக்கு. ஸோ எனக்கு அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்களுக்கு கண்டிப்பாக பார்ப்போங்க சார். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா என்னால் ஹீரோயே வரல, ஹீரோயே வரல. வேறு கமிட்மெண்ட்ஸ் வேறு படம் ஷூட்டிங் படம் பண்ணிருக்கீங்க, ஸோ அவரு வரல. வேறு வேறு படம் கமிட்மெண்ட்னால என்னால் வர முடியல. நியூ ஃபேஸாவே வச்சிருக்கீங்க. செமினார் ஆர்டிஸ்ட் யாராவது ட்ரை பண்ணிருக்கீங்க? பட்ஜெட்டில் பட்ஜெட் பட்ஜெட்லேயும் ப்ரொடியூசர் ஏதாவது ஏறி இறங்கி ஃபுல் நிறைய பண்ணி 2 இயர்ஸ் அந்த மாதிரி பண்ணி. ஹாலிவுட்ல அந்த ஸ்லாஷ் ஃபிலிம் ரொம்ப ஃபேமஸ். ஆ ஸ்கிரீனுக்கு அது சீரிஸ்ல வேணும். ஓகே அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் தமிழ்ல எடுத்துக்கிட்டீங்களா? இல்ல எனக்கு தமிழில் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் ஸ்லாஷர் மூலம் தமிழ்ல அந்த மாதிரி ஒரு ஜானர் முன்னாடி எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. நம்ம புதுசாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு idea. நம்ம அது ஃபஸ்ட்டாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு idea. அது எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் நம்ம ஒரு ஜானர் எக்ஸ்ப்ளோர் பண்ணா அது ம். ஓகே ஒரு ஜானர் எக்ஸ்ப்ளோர் புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு. அக்செப்ட் பண்ணுவாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை. ஆக்சுவலாக யாரும் ட்ரை பண்ணல, நம்ம பண்ணலாம். பாஸ்போர்ட் ஒரு கடை நல்லா இருக்கு. இல்ல அவங்க தான் பண்ணுறாங்க. இல்லை புரியுது ட்ரை பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். எவ்வளோ பட்ஜெட்? அதான் பட்ஜெட்டு எல்லாமே நான் ஆமா. பேசுங்க. சார் நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். ஆக்சுவலி இந்த படம் வந்து எப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் ஃபிலிம்பாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு ஃபிலிம் எடுப்போம்பாங்க. ஆனால் அண்ணா கேட்டார் வந்து இந்த மாதிரி தமிழ் ஆடியன்ஸில் வந்து அங்கே ஃபுல்லாக ரஷ்யன் வச்சுருக்கீங்க, இங்கிலீஷ் வச்சுருக்கீங்க, இங்கே எல்லாரும் தமிழுக்கு வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து டைலாக்ஸே ரொம்ப கம்மியான படம். இது கம்ப்ளீட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் வாட்ச் பண்ணுற படம். இப்போ நீங்கள் உள்ள தேட்டரில் உள்ள ஹூக் பாயிண்ட் என்ன, என் மூவியில் ஹூக் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இந்த மெட்ரிக்கில் ஒரு கிராஃப் ஆரம்பிக்கும். அந்த மெட்ரிக்கில் கொண்டு போய் உங்களை கம்ப்ளீட்டாக என்கேஜிங்காக வச்சிடும். கிட்டத்தட்ட உங்ககிட்ட சிம்பிளாக சொல்ல போனால் இந்த மொத்த ஸ்டுடியோ பேசுனேன் அப்படி, இந்த மொத்த ஸ்டுடியோ கேரக்டராக மாறினேன் அப்படி. அந்த மாதிரி ஈச் நுவான்சஸோட இந்த படம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கு சார். அந்த நம்பிக்கை தான். ரெண்டாவது வந்து எங்களுக்கு டெக்னிக்கலி சவுண்டாக கிடைச்ச நிறையா சினிமா இதுலேருந்து வந்த தொழில்நுட்ப கலைஞர்கள். ஆக்சுவலி வேலண்ணான்னு மென்ஷன் பண்ணாங்க. அவர் தான் கேஃபர், ஆக்சுவலி இந்த மூவியோட கேஃபர். அவரோட சப்போர்ட்டும் லைட்டிங் யூனியன்லேருந்து வந்த சப்போர்ட்டும் அவங்களோட அட்வைஸில் தான் இந்த படமே ரொம்ப இன்னி அருமையாக ஷேப்பப் ஆயிருக்கு சார். ஸோ 3 விஷயத்துக்கு நீங்கள் இந்த படம் பார்க்கலாம். ஒன்று வந்து சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும் சார் மூவியில். ரெண்டாவது வந்து மியூசிக். ஆக்சுவலி ஹரிதாஸ் வந்து இதுதான் அவரோட டெபியூ ஃபிலிம். ஆக்சுவலி இந்த மியூசிக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவர் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. நீங்கள் கிட்டத்தட்ட கேட்க போது வந்து ஒரு ஹைரஸான ஒரு எப்படி சொல்கிறது சார், ஒரு டார்க் நைட் டைப்போ ஒரு 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 குளோபல் பேனரோமா டைப் ஆஃப் சினிமாவை நீங்கள் பார்க்குற ஒரு எஃபெக்ட் வந்து இந்த மூவி கொடுக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது சார். ஸோ இது 2 தான். அண்ணா சொல்ல மாதிரி ஒத்துக்கணும் தான். தேட்டர் வந்து நம்ம இந்த டைமில் புஷ்பா 2 ரிலீஸ் ஆகுது. அது பேன் இண்டியா மூவி, 13,000+ ஸ்க்ரீன்ஸ் ஆக்சுவலி. அதுக்கு எங்களுக்கு வந்து 12, 20 இதுக்குள்ளே தான் இருக்குன்ற போது சார் ஒன்று தான் சார், நம்ம கண்டென்ட் மேலே ரொம்ப அதிகமாக நம்பிக்கை வச்சுருக்கோம். ஆக்சுவலி ரொம்ப கண்டென்ட் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம். நாங்கள் ஒரு இந்த கண்டென்ட் எப்படி இது ஒரு ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸ் தான் சார். இது வந்து நாங்கள் கமர்ஷியலாக வந்து எல்லாரும் வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து பாருங்க அப்படி இப்படி இருக்குன்னு நம்ம ப்ரொபகண்டா இதில் பண்ண முடியாது. ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸு ஃபிலிம் எந்தூசியாஸ் தான் சார். மெயினாக வந்து ஃபிலிம் எந்தூசியாஸ் தான் இதை கவர போகிற மெயினான ஆடியன்ஸு. ஆக்சுவலி ஃபிலிம் எந்தூசியாஸ்னா இப்போ வந்து நிறைய மூவிஸை பார்த்துருப்பாங்க. அவங்க வந்து கிரிட்டிக்கலாக வந்து ஒரு படம், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மலையாளமில் வந்து பிரம்மயுகமாக இருக்கும். பிரம்மயுகம் வந்து ஒரு ஃபோக்லோர் டேல். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டிப்பிக்கலான ஒரு ஹாரர் ஃபிலிம். அது வந்து நிறைய பேர்த்தால ஏற்றுக்க முடியல, நிறைய ஆடியன்ஸால அந்த மூவியை ஏற்றுக்க முடியல. ஆனாலும் இட் இஸ் ஒன் ஆஃப் அ சக்ஸஸ்ஃபுல் அண்ட் பைனியர் ஃபிலிமாக வந்து மாலிவுட்ல ஒன் ஆஃப் த. ஸோ நாங்கள் ஒரு நியூ கம்மராக அது பண்ணும்போது நாங்கள் எல்லாருமே ஆக்சுவலி நானும் டேரக்டரும் எல்லாருமே, நான் டேரக்டரோட சீனியர்ஸ் எல்லாம் ஒரே காலேஜ் தான். நான் எம்எஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா, எம்எஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன். என்னோட ஒரே சினிமா வந்து பேஷன் வந்து சினிமா தான். ஒன்று சினிமாவில் ஆர்டிஸ்டாக இருக்கணும், இல்லை ஃபிலிம் மேக் பண்ணணும். அப்படி ஃபிலிம் மேக்கிங் இல்லாட்டி கூட அட்லீஸ்ட் ஒரு லைட் மேனாவாச்சும் அந்த சினிமாவில் வந்து நம்ம ஏதோ ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோன்றது எல்லாத்தோட கோலாகவே இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாருமே ஒரு ஐடியாவை கொண்டு வந்து வைக்கும்போது அதை கம்ப்ளீட் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து இதை வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ கன்ஃபார்ம் வந்து
நீங்க பாருங்க, ஹானஸ்டான ரிவ்யூஸ் தான் சார். இதுல வந்து ஓவர்டடா சொல்லி வந்து எதுவும் நீங்க இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி சார், ஹானஸ்டா ஒரு மூவி எடுத்திருக்கோம். அதுல அந்த கேரக்டர் நரேட்டிவ்க்கு தேவையான டைலாக்ஸ் தான் இருக்கும். இன்னொன்னு படம் வந்து உங்களுக்கு மோர் ஓவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் ஃபிலிம் தான். டைலாக்ஸ் அதிகமா இருக்காது. நான் வந்து ரொம்ப கத்தி பேசி அப்படியே அடிச்சு பறக்க விட்டு அப்படியே ஏய் ஊய் அந்த எந்த ஒரு இதுவும் இருக்காது. நீங்க வந்தீங்கன்னா அந்த லெவல் ஆஃப் நரேட்டிவ்ல என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஃபீல் பண்ண முடியுமோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். அதுல கிராஃபிக்கல் வயலன்ஸ் இருக்கு சார், அதை நாங்க ஆனஸ்டா ஒத்துக்கிறோம். அந்த கிராஃபிக்கல் வயலன்ஸ் ஒன்லி ஃபார் மெச்சூர்ட் ரேட்டட் ஆடியன்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ இதுதான் என்னோட. ஆமா சார். இல்ல சார், இனி அது எதுவும் பிளான் பண்ணல. ஆக்சுவலி இது வந்து சார், இதுக்கு நாங்க ஆக்சுவலி இந்த சார் ஃபிலிம் அந்த ப்ரொடக்ஷன் அண்ணா ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இது எப்படி நீங்க கொண்டு வந்தீங்க, இது எப்படி ஐடியா, ஓகே ஃபைன், நீங்க எப்படி இதை ப்ராசஸ் பண்ணீங்க அப்படின்னு. சார் ஆக்சுவலி இது வந்து டூ ஆர் டை ப்ராசஸ்ல தான் நாங்க பண்ணது. ஆனா எது நம்பிக்கை கொடுத்துச்சுன்னா கண்டென்ட் ரொம்ப நம்பிக்கை கொடுத்துச்சு. இது வந்து உண்மையான ஸ்டோரிலாம் கிடையாது. உண்மையான இது ஒரு ஸ்லீப் எக்ஸ்பெரிமெண்ட்ல நாங்க பார்த்த ஒரு கான்ஸ்பிரசி வச்சு எடுத்த ஒரு தழுவிய படம்னு சொல்லுவாங்களே, அவ்வளவுதான். இது வந்து ட்ரூ ஸ்டோரின்னு கிடையாது. இதுல வந்து எதுவும் வந்து எவிடன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. இது கம்ப்ளீட்டா ஃபிக்ஷனல் ஸ்டோரி. ஹாலிவுட் படம்லாம் வந்து தமிழ்ல வந்து ஈஸியா ரீமேக் பண்றாங்க. ஆனா இது ஆக்சுவலா தழுவல் படம் இல்ல, சாரி. அது சார்ந்து நிறைய படங்கள் வருது. நீங்க வந்து இந்த படம் பார்க்கும்போது நான் ஒரு தமிழ் ஆடியன்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஹாலிவுட் படம் ஜார்லயே இருக்கு. ஆனா நிறைய படம் இந்த மாதிரி நீங்க பார்த்துருக்க மாதிரியே இருக்கு. சரிங்களா? இப்ப வந்து என்னன்னா ஹாலிவுட் படத்துல நிறைய படம் வந்து தமிழ் படத்துல வந்து டப் பண்றாங்க, காப்பி பண்றாங்க. இப்போ ஒரு என்ன விஷயம், என்ன இஷ்யூ பண்ணிருந்தா இந்தியாக்குள்ள ஹாலிவுட் படத்தை வந்து இவங்க காப்பி பண்ணி ஒரு படம் பண்ணிடுறாங்க. இப்ப அஜித் படமே வந்து அது மாதிரி பண்ணிட்டா 150 கோடி வந்து ஃபைன் கேட்டிருக்காங்க அவங்க. ஓகே ஓகே. இப்ப இருக்கிற படம் இல்ல விடாமுயற்சி கிடையாது. குட் பேட் அக்லி. சரிங்களா? அவங்க 150 கோடி கேட்டிருக்காங்க. ஓகே. சரிங்களா? இப்போ வந்து அதனால அந்த படம் நிக்குது. சோ இது மாதிரி இஷ்யூ வரும்போது நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணி, ஏன்னா வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய படம் நம்ம இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருக்கு, அப்படியே காப்பி மாதிரி தெரியும். சார் அந்த மாதிரி எதுவும் இருக்காது சார். அந்த மாதிரி அது தழுவல் மீன்ஸ் எப்படின்னா ரஷ்யன் ஸ்லீப் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று இருக்குங்க சார். தூங்காம இருந்தா என்ன ஆகும், ஆக்சுவலி இந்த படத்தோட இன்ஃபர்மேஷனே வந்து நம்ம தூங்காம இருந்தா என்ன ஆகும் நமக்கு அப்படிங்கிற ஒரு இதுதான் சார். வேற ஒன்றும் எந்த ஒரு தழுவுல இருக்காது படத்துல. இது கொலைகாரன் சொல்றீங்களா சார்? சார் ஆக்சுவலி இது கம்ப்ளீட்டா வந்து சார் ஓப்பனா சொல்ல போனா இது வந்து நீங்க பார்க்கும்போது நீங்க இந்த மூவி வாட்ச் பண்ணும்போது கன்ஃபார்ம் எந்த ஒரு ஹாலிவுட் ரெஃபரன்சஸ் இருக்கவே இருக்காது. எந்த ஒரு வேர்ல்டு மூவி ரெஃபரன்சஸ் இருக்காது. அது அப்படிதான் அந்த கேரக்டர் டிசைனே பண்ணியிருக்கேன். நான் இதுல பண்ண கேரக்டரும் கூட அந்த ஜான்சன் ரிச்சர்டோ இருக்கட்டும், இல்ல உள்ள இருக்கிற அதர் கேரக்டர்ஸா இருக்கட்டும், ரொம்ப சட்டிலான கேரக்டர்ஸ். இதுல வந்து ஹாலிவுட் ரெஃபரன்சஸ் மாதிரி எந்த இதுவும் நீங்க வந்து அது ஹானஸ்டா சொல்லிடலாம் சார். அது அந்த மாதிரி எதுவும் சொல்லுங்க சார். அது இனிமேல் தான் சார் பிளான் பண்ணுங்க. இந்த பிளான் இல்ல, ஏன்னா என்ன கேக்குறாங்கன்னா நடிச்சவங்களே வரல. புரியுது. நீங்க வந்து இப்போ வந்து யாரை கூப்பிட்டாலும் ரிவ்யூ ஷோ போட சொல்றாங்க, அது இல்லாம வந்து செலிபிரிட்டி ஷோ போட சொல்றாங்க. அதுக்கே நிறைய பேர் வர மாட்டாங்க. அது என்னன்னா அது போட்டாதான் சில பேர் வந்து படம் பாக்குறாங்க. அதுக்குள்ள பண்ணாம சில பேர் வந்து படம் போட்டு படம் ஃபெயிலியர் சொல்லிட்டு யூடியூப்லயோ சோசியல் மீடியா தப்பினா இருக்காங்க தவிர படத்தை சரியா எடுக்கிறது கிடையாது. எடுத்தாலும் சரியா ப்ரமோஷன் பண்ண கிடையாது. ப்ரமோஷன் பண்ணாலும் ஆர்டிஸ்ட் வரையறது கிடையாது. எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதா கேக்குறாங்க. அதான் சார் இந்த ப்ரொமோஷன் பட்ஜெட்டும் ரொம்ப கம்மி சார். நமக்கு இந்த பட்ஜெட்டுக்கு எந்த அளவு ப்ரமோஷன் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணிருக்கோம் சார். ஸோ அது பெரிய பட்ஜெட் சரி இல்லைங்க சார். இல்லை இல்லை 70 ரூபா போடலாம் டிக்கெட். 250 ரூபா டிக்கெட் ரேட் ஃபர்ஸ்ட் நாள் 100 ரூபாய் தான் போட்டேன். ஓகே ஓகே. கண்டென்ட் இல்லாத ரெண்டாவது நாளே யாருமே வரல. புரியுது. ஒரு படத்துக்கு கம்மி பண்ணி போடலாம். 12 ஸ்கிரீன் தானே 20 ரூபாய் ஃபுல்லா கோயம்புத்தூர்ல இருந்து வந்து இருக்கீங்க. புரியுது. மெட்ராஸ்ல இந்த கண்டென்ட் பாப்பாங்களான்னு உங்களுக்கு தெரியாது. கோயம்புத்தூர்ல உங்க ரிலேஷனோ உங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ படம் பார்க்கணும். ஓகே 20 ரூபாய் போடலாம். ப்ரொடியூசர் தான் சார். காசு போட்டு இருந்தா எல்லாருமே சேர்ந்து போட்டிருக்கேன். மெயினா கண்டென்ட் தெரியல, காசு எப்படி ரிட்டர்ன் வரும்னு கேட்டோம். ப்ரொடியூசர் தான் இல்லைன்னா ப்ரொடியூசர் வர வச்சுக்கணும். ப்ரொடியூசர் புரியுது சார். நான் எவ்வளோ பட்ஜெட் முடியாது பட்ஜெட்டாக தாங்க சார். நான் கிளியராக ஆஃப்டர் பிஸ்னஸ் நான் சொல்லுவேன் சார். எதுங்க சார்? சொல்லுங்க போடலாம். 70 ரூபா போடலாங்க சார். போடலாங்க சார். 70 ரூபா போடலாம் எங்களுக்கு. ஏன்னா அப்படி 70 ரூபா போட்டால் என்ன கூட்டம் வந்துச்சுன்னா ஓகே சார். 250 ரூபா போட்டு கூட்டம் அப்பனா சொல்லுவாங்க தெரியுமா, சின்ன படம் தானே 250 ரூபாய்க்கு தான் அப்படி வருதுன்னு கேட்போம்.
புரியுது. 70 ரூபா கொடுத்தா 100 ரூபாய் பாப்கார்ன்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சொல்றேன். புரியுது சார். மெயினாக என்னன்னா இது ஆக்சுவலாக தூங்காமல் இருந்தால் என்ன ஆகும்னா நமக்கு அந்த ஒரு அதை பேஸ் பண்ணி ஒன்று எடுத்துருக்கோம் சார். இது கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன ஆகும் அப்படிங்கிறது, இதனால் அந்த பாதிப்பு என்ன ஆகும் இப்போ தெரியாதுங்க சார் நமக்கு. கொஞ்சம் வருஷங்கள் போனதுக்கப்புறம் அதோட பாதிப்பு என்னங்கிறது அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம படத்தில் இருக்கு. 30 நாள் கழிச்சு தான் ஓடிடி. சரி சரிங்க சார். இந்த படம் வந்து அது ஃபுல்லா நல்லா இருந்ததுன்னா சரி சரிங்க சார். அப்புறம் இது தேட்டர்ல இருந்து எடுத்துட்டா ஓகே ஓகே. பட்டன் ஓடிடியில் கொடுத்து ஓடிடி எல்லாத்தையும் பேசுங்க. ஏன்னா இந்த மாதிரி கண்டென்ட் ஓடிடியில் அதான் எந்த ஓடிடி சார் இனிமேல் தாங்க சார் பிளான் பண்ணுங்க. இனிமேல் சார் ஆமாம் சார். அது வந்து ஆக்சுவலி இந்த படம் வந்து அந்த டைட்டிலோட மீனிங்கே பார்த்தீங்கன்னா 2 தீமில் படம் நரேட்டிவ் ட்ராவல் ஆகும். ஒன்று வந்து பிளட் அப்படிங்கிற ஒரு சாப்டர் தீமில் ஒன்று ட்ராவல் ஆகும், பிளாக்குங்கிற சாப்டர் தீமில் ட்ராவல் ஆகும். இது 2 கம்பைன் ஆகும்போது இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு வந்து இருக்கும். இது ஆக்சுவலி நீங்கள் இந்த டைட்டில் மொத்தமாகவே நீங்கள் அது படத்தை மொத்தமாகவே ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் பார்க்கும்போதே ஃபீல் பண்ணுவீங்க, ஓகே இதுக்கு தான் பிளட் அண்ட் பிளாக்னு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் ஃபீல் பண்ணுவீங்க. இருக்கு சார். ஆண்டகோனிஸ்ட்க்கு வந்து பேக் ஸ்டோரி இருக்கு. ஆண்டகோனிஸ்ட் ஆக்சுவலி இது வந்து பிவோட்டல் ரோலே வந்து கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டகோனிஸ்ட் ஸ்டோரி டைப் தான் சார். ஆக்சுவலி இது வந்து நீங்க மூவி பார்க்கும்போது ஒரு ஒரு ஆமாங்க சார். ஆமாம் இவர் தான். ஸோ கம்ப்ளீட்டா அந்த ஆண்டகோனிஸ்ட் ஸ்டோரி தான் சார். அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கு. அந்த பேக் ஸ்டோரி என்ன ஏதுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ப்ரீலாகாவே வந்துடும் அந்த மூவியோட இதில். என்ன நீங்க வந்து சார் சார் கம்ப்ளீட்டாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் சார். ஆக்சுவலி அண்ணா வந்து இப்போ இது தியேட்டர் இது சொன்னார் 70க்கு கொடுக்கலாம் எல்லா இதுவும் சொன்னார். ஆக்சுவலி இது இது இதை நாங்கள் சேலஞ்சாக எடுக்கும்போது எனக்கு ஒன்று தான் சார். ரீசெண்டாக வந்து ஒரு மெய்யழகன் ஒரு படம் வந்துச்சு. அது ரொம்ப நல்ல படம், ரொம்ப அருமையான படம். அந்த படம் வந்து ஒரு இன்டர்வியூ தான். நான் பிரேம்குமாரோட இன்டர்வியூ பார்க்கும்போது அவர் வருத்தப்பட்ட ஒரே விஷயம் என்னன்னா, மலையாளத்துல என்னோட படத்தை வந்து ட்ரிம் பண்ண சொல்லலை, ஃபாரின்ல என் படத்தை ட்ரிம் பண்ண சொல்லலை, சொந்த ஊர் என் ஊர், ஆனால் 1/2 மணி நேரம் எனக்கு ட்ரிம் பண்ண வேண்டியது என்னோட வழி இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கிறது சார். ஆனால் அது கடந்து வந்து தான் சார் நாங்கள் படம் பண்ணி ஆகணும். இப்போ நாளைக்கு வந்து அண்ணா கேட்குற மாதிரி சரி புஷ்பா 2 வந்துருச்சு, சரி புஷ்பா 2 நல்லா சக்ஸஸ் ஆயிடுச்சு, உங்கள் படத்தை தூக்கிடுவாங்களே அப்படின்னு சார் நடக்கும் சார். ஆனால் ஏதோ ஒரு கேட் ஓப்பன் ஆகும் சார், ஓப்பன் ஆகாமல் இருக்காது. இப்போ நான் படத்தை வந்து நான் கமர்ஷியலாக நான் உங்ககிட்ட வந்து சார் கன்ஃபார்ம் 500 கோடி அடிச்சிடும் சார், நீங்கள் வந்து பாருங்க சார், வாங்க சார் வந்து பாருங்க சார், எல்லாத்தையும் கூட்டு வந்து பாருங்க சார் அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் கொடுக்க முடியும். இந்த படமே நாங்கள் இப்படி தான் இந்த மெச்சூர் ஆடியன்ஸை ட்ரீட் பண்ணி தான் எடுத்திருக்கோம். ஸோ கன்ஃபார்ம் சார், சப்போஸ் தேட்டரில் ஓகே சார், தேட்டரில் நாளைக்கு சப்போஸ் போகலை, ஆடியன்ஸால் இது வரவேற்கப்படலை அப்படின்னா தேர் இஸ் அன் ஆப்ஷன் வேர் வி கோ ஃபார் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ். கேன்ஸில் போகலாம், இல்லை கோ ஒரு ட்ரை இருக்கும் சார். ஆனா எங்களோட முயற்சி வந்து இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சார். ஆக்சுவலி இதை நாங்க ஃபெயிலியரா எடுத்துட்டு சரி நாளைக்கு வந்து நம்ம வந்து ஓகே நம்ம வந்து வாங்க நம்ம இன்னொரு கமர்ஷியல் படமா பண்ணிடலாம். ஆமா சார். ஆமா இல்ல 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 புரியுது சார். புரியுது புரியுது. ஆமா புரியுது சார். புரியுது அதான் புரியுது சார். புரியுது இல்லை சார். ஆக்சுவலி நீங்க சொன்ன நான் ஃபெயிலியர் அந்த இதுல எடுத்துக்கல, நான் சப்போஸ் ஒரு கன்விக்ஷனா தான் சொல்றேன். இப்போ நாங்க சார் உண்மையை சொல்ல போனா, ஹானஸ்டா சொல்ல போனோம்னா பண்ணிட்டோம், முடிஞ்ச லெவலில் எங்க பொட்டன்ஷியல் லெவலுக்கு இதை புஷ் பண்றோம் சார், அவ்வளவுதான். இதுல வந்து எதுவுமே வந்து இப்படி தள்ளி அப்படி தள்ளி இல்ல இது நடந்துடும். இப்போ நீங்க கேட்குற கேள்வி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சார். முன்னாடி ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணதெல்லாம் கிடையாது, இல்லை ரொம்ப புதுசா இருக்கு. ஆனா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க எனக்கு கொடுக்கும் போதே வந்து எங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஓகே நம்ம இன்னி வந்து என்னென்ன அடுத்த நான் ப்ராஜெக்ட் பண்ணும்போது நான் எதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு நான் ப்ராஜெக்ட் பண்ணுங்கிறது நீங்க கொடுக்குற இன்புட் தான் சார். ஆக்சுவலி ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பேசுறீங்க, ஒரு ஜேர்னலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறீங்க, ஒரு கிரிட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறீங்க. இதை நான் அப்படியே கடந்து போய் ரெஃப்யூஸ் பண்ணிட்டு போற முடியும். இதுல எங்களோட ஹானஸ்டான ஆன்சர்ஸை முன்னாடி வச்சுட்டேன் சார். கண்டிப்பா ஆக்சுவலி இந்த படம் பார்த்துட்டு கண்டிப்பா நிறைய பேர் ஃபிலிம் மேக்கர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது அவங்களுக்கு ஒரு நியூ கேட்டா இருக்கும். இல்லை சார் நான் இல்லை இல்லை நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க, நிறைய பேர் வர முடியாம சினிமால கஷ்டப்பட்டுருக்காங்களே. இது அவங்களுக்கு ஒரு புது ஒரு ஐடியாவா இருக்கும். இந்த படம் வந்து அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, இப்படியும் பண்ணி வரலாம் அப்படின்னு ஒரு புது ஐடியா இருக்கும்.
டியூரேஷன் சார் 88 1 or 21 minutes. 121 minutes 121 ரொம்ப ஷார்ட்டான ஷார்ட் ஆனது சார் இல்ல சார் இந்த அவ்வளவுதான் அது கதைக்கு பார்க்க முடியும் சார் அது 20 minutes cut பண்ணிட்டாங்க இல்லையா? இல்ல சார் அது நாங்களே எடுத்துக்கோம் சென்சார் போற முன்னாடி இது வேணாம், இது ரொம்ப வைலன்ஸ், ஓவர் வைலன்ஸ், ஹைப்பர் வைலன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு அது நீங்க எழுதும் போது என்ன புரியல இன்ட்ரோல இருக்கு இன்டர்வியூ ஆமா சார் ஆமா சார் என் ஊர்ல கட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. இதே ஊர்ல 3 காலம் 3 hour படம் ஓடிக்கு. ஆமா சார் ஆமா ஆமா எல்லாமே 3 காலம் தான். இல்ல சார் இல்ல புரியுது சார் புரியுது ஆமா அவர் படத்திலே 2 hour 20 நிமிஷம் 2.1 மட்டும்தான். எப்படி அந்த படம் தான் success. நல்லா எடுத்தா படம் ஓடும். ஆமா சார் மலையாளம் இப்ப பண்றதுலாம் தமிழ் 20 வருஷத்துக்கு முன்னாடி சார் உண்மைதான் சார் உண்மைதான் அவங்க ரசிக்க வேண்டியது இல்ல. பிரம்ம யுகம் படம் வந்து ஏன் ஓடல அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத. இல்ல சார் அது ஒரு ரெஃபரன்ஸா தான் சார் புரியுது. இந்த படம் போய் பாத்துருக்கீங்களா? பிளாக் அண்ட் ஒயிட்ல நீங்க மம்மூட்டி நடிச்சதுனால போய் பாத்தீங்க. அப்போ ஸ்டார் காஸ்ட் இருந்ததுனால என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். அப்ப அதுதான் இங்கே நடக்குது. புரியுது ஸ்டார் காஸ்ட் இருந்தா நீங்க 100 ரூபாய் 150 ரூபாய் கூட போடலாம். இப்ப போயிட்டு யாருன்னா ஒரு ஆட்டோ டிரைவர் நிக்க வச்சு யாருன்னா அதுக்கு தெரியாது. மறுபடியும் 250 ரூபாய் வந்து படம் பார்ப்போம். புரியுது சார் புரியுது. அதனால புரியுது. மலையாள சினிமா வந்து தமிழ் சினிமா தாண்டி எங்கேயோ போயிடுச்சு. இல்ல சார். இப்பதான் அவங்க வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமா வந்துக்கிறாங்க. நம்ம பண்ணுதாங்க பண்ணுகிறாங்க. ஆமா உண்மைதான் சார் இன்னும் வளர்ந்துலாம் தமிழ் சினிமாவை காலி பண்ணிட்டு தான் போல. இன்னும் தமிழோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. அதை வந்து அடுத்த முறை யாருன்னா சொன்னாங்க பிரேம்குமார் சொல்லுங்க. இல்ல சார் அது வந்து சார் நான் வந்து அங்க வந்து புரியுது, புரியுது. கேள்வி கேட்க மாட்டாங்க. 3 hour படம் இப்போ புஷ்பா 3 hour. ஆமா சார் ஆமா சிவாஜி 3 பிகில் 3 hour 20 நிமிஷம் கொண்டாடுனாங்க. வசூல் பண்ணிச்சு. நல்லா இருந்தா என்டர்டைன்மெண்ட் தான் பண்ணுவாங்க. ஆமா. ஒரு படம் நல்லா இருக்கு. மெய் அழகன்னு பேர் வச்சாங்க. படம் ஃபுல்லா அவன் தான் மெய் அழகன்னு தெரியும். அரவிந்த் சாமி யாருன்னே தெரியாது கேட்க மாட்டேன். இதை கேட்டா தான் சொல்றாரு நீங்க தான் கண்டுபிடிக்கணும்னு. இது எப்படி நாங்க இதை மலையாளத்துல யாருன்னா கேட்டாங்களா? கேட்க மாட்டாங்க. அவன் படம் பார்த்துட்டு போயிடுவாங்க. சார் ஆக்சுவலி இல்லைன்னா என்ன படம் தான் ரிலீஸ் பண்ணலாம். இல்ல சார் என்னன்னா சார் சார் நான் ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்டா ஒரே ஒரு பதில் சொல்லிக்கிறேன் சார். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்டா அதான் சார் இல்ல நம்ம வாத்தியார் சொல்லி கொடுத்தது இல்ல எங்க ப்ரொஃபசர்ஸ் நாங்க பார்த்து வந்த நாங்க எங்களுக்கு காமிச்சது எல்லாமே பாலு மகேந்திரா மூவிஸ் தான். எப்பவுமே எங்களுக்கு ஃபிலிம் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் போற பாலு மகேந்திரா. எனக்கு போய் அகிரோ குருசாவும் ஷைனிங் அந்த மாதிரி படம் ஸ்டான்லி குப்ரிக் அந்த மூவிஸ்ல பாலு மகேந்திராவோட படம் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து நம்ம எம்ஆர் ராதா மூவிஸ் வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் முன்னாடி போட்டு காமிச்சாங்க. எங்களுக்கு வந்து ஆக்சுவலி இன்ஸ்பிரேஷனே பார்த்தீங்கன்னா மகேந்திரன் சார், பாலு மகேந்திரா இந்த மாதிரி ஆட்கள் ஹூ ஆர் பைனியர் இன் தமிழ் சினிமா. இந்தியன் சினிமாலே ஒன் ஆஃப் த பைனியர்ஸ். பாலிவுட்ல கூட தொட முடியாத ஒரு மூவிஸும் சவுண்டு டெக்னிக்கலாகவே நிறைய வந்து கொண்டு வந்த பெரிய பெரிய பைனியர் ஃபிலிமே. இப்போ நான் சொன்ன இந்த ரெஃபரன்சஸ்லாம் என்னன்னா சார் ஆக்சுவலி ஃபோக்லோ டேல்ஸ்னு ரீசெண்டாக நிறைய ஒரு விஷயம் ஓப்பன் ஆயிருக்கு சார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா புல்புல்னு ஒரு ஹிந்தி படம் ஒன்று வந்துச்சு. அது வந்து ஒரு ஃபோக்லோ டேல் சார். அது என்னன்னா அது திருப்பி ரீவிசிட் ஆகும்போது அதை பற்றி இருக்கிற ஸ்கோப்பஸ் வந்து ஓப்பன் ஆகுது சார். இப்போ நாங்கள் வந்து ஒரு ரஷ்யன் ஸ்லீப் எக்ஸ்பெரிமெண்ட் சார். இது ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றது ஒரு மேகசின்ல ஒரு கட்டுக்கதையாக படித்தோன்னு வச்சுக்கோங்க. அதை வச்சு அதை இன்ஸ்பயர் பண்ணி ஒன்று எடுத்திருக்கோன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு எக்ஸ்போஷர் சார். ஸோ இதே மாதிரி பல தரப்பட்ட மூவிஸ் வந்துருக்கு சார். சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 3.5 மணி நேரம் மூவிஸ் என்டர்டெயின் பண்ணுறதும் இருக்குது சார். எனக்கு நான் மனசார ஃபீல் பண்ணது என்னன்னா நிறைய சின்ன சின்ன படங்களுக்கு வந்து சில அக்ளைமேஷன் கிடைக்காம போயிருதே அப்படிங்கிற ஒரு இது எனக்கு பர்சனலாகவே இருந்துச்சு சார். ஏன்னா கடைசி விவசாயியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இது நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையா இருக்கட்டும், எவ்வளோ பேர் பார்த்தாங்கன்னு கூட இன்னும் தெரியாது. நம்மளுக்கு அவ்வளோ பேஷன்ஸ் கம்மியாயிடுச்சா அப்படிங்கிறது சார். நல்ல படம் என்டர்டைன்மெண்ட் மட்டுமே எந்த பெரிய ஆடியோ லான்ச் எங்க பண்ணாங்க, எங்க ப்ரமோஷன் புரியுது. இல்ல சார் குறை சொல்லைங்க சார், குறை சொல்ல ஆக்சுவலி இல்ல சார். ஆனா சார் அது ஒண்ணு இல்ல சார், அது பாக்குறது மட்டும் இல்ல சார். இப்போ அதுக்கு ஒரு புஷ் கொடுச்சிருந்தா நான் நிறைய போயிருக்கும் சார் ஆக்சுவலி சார். அது சார் நீங்க எனக்கு கடைசி விவசாயி பார்க்கும்போது ஒன் ஆஃப் த ஒரு 10 வருஷத்துல வந்து ஒரு பெரிய படமா தான் நான் பார்த்தேன் சார். நான் ஒரு தனிப்பட்ட மனுஷன். ஏன்னா அது சார் அதுல ஆக்டர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா யார் சார்? விஜய் சேதுபதி மட்டும் தான் சார். சார் மணிகண்டன் தான் சார் அது ப்ரொடியூசர். விஜய் சேதுபதி கோ ப்ரொடியூசர் நினைக்கிறேன். விஜய் சேதுபதி நினைக்கிறேன் சார். அவர் இல்ல நீங்க சொல்றீங்கல. ஆமா புரியுது. இப்போ எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும் சார். சரிங்களா? இல்லாதவங்க தான் இந்த கொஸ்டின்லாம் வரும். புரியுது. சரிங்களா? பார்க்கணும் சொல்றது அந்த வார்த்தை. புரியுது சார். இல்ல சார் என்னோட ஒரு
இது ஒப்பீனியனா நான் உங்களுக்கு ஃபாரம்ல வச்சேன். இது எந்த ஒரு கான்ட்ரடிக்டரி இதுவும் கிடையாது. நான் ரிலீஸ் டேட் சொல்லி முடிச்சிடுறேன். யா டிசம்பர் 6th எல்லாரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மூவியாக இருக்கும். நிறைய பேர் வரலாம். இதுக்கப்புறம் நிறைய டேரக்டர்ஸ் இந்த படம் பார்த்துட்டு இப்படியும் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நிறைய பேர் வரலாம். தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஓகே சார். ஓகே தேங்க்யூ.